சீமானுக்கு அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளார போக தெரியாதா? விஜய்க்கு போக தெரியாதா? பல்கலைக்கழகத்துக்குள்ளார நடந்தது. பல்கலைக்கழகம் வந்து யார் கீழே இருக்குது? துணைவேந்தர் கீழே இருக்குது, ரெஜிஸ்ட்ரார் கீழே இருக்குது. அவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்போ கேட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, யாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்கள போய் கேட்கறத விட்டு ரோட்டில் வந்து போராட்டம் நடத்தாங்கன்னு அர்த்தம். அந்த சார் யாருன்னு போய் அந்த பல்கலைக்கழகம் துணைவேந்தருக்கு போய் கேட்டால் தெரியுது, சொல்கிறாரு. இதுக்குன்னு அதுக்கு போராட்டம். அந்த பெண்ணுக்கு நடந்த துர்பாகியத்தை வச்சு இவங்க அரசியல் பண்ண பார்க்குறாங்க, அதில் ஒரு புலம் நடத்த பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க. அந்த குற்றவாளியை பிடிக்கிறது 3 மணி நேரத்தில் அவங்க போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அடுத்த 10வது நிமிஷம் திமுக காரர்களோட இருக்கிற ஃபோட்டோ, அந்த குற்றவாளி இருக்கிற ஃபோட்டோவை வந்து அண்ணாமலை வெளியிடுறாரு. எப்படி அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஃபோட்டோ கிடைச்சது? யாராவது அதை விசாரிச்சிங்களா? உனக்கு அந்த ஃபோட்டோ அது எப்படி கைதான 10வது நிமிஷம் உனக்கு அந்த ஃபோட்டோ எப்படி கிடைச்சது? என்ன ஒரு சந்தோஷம், கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாரு. அதுக்கு அவங்க நன்றி சொல்லணும். இது ஒரு பொதுமக்கள் விஷயத்தில் வந்து இது காட்டிக்கிறதுக்காக முதல் முறையாக ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஒரு யாரையோ பார்க்க போயிருக்காரு. இன்னும் பட் அவன் எதுக்காக கவர்னரை பார்க்க போனார் யாருக்கு தெரியும்? ஸ்ரீஆனந்த் எதுக்காக கைது பண்ணாங்கன்னு தெரியல. தேவையில்லாமல் விளம்பரம் காரத்தான் அவங்க கொடுத்துக்கிட்டு அவ்வளோதான் பண்ணி. சார், விஜய் ஆளுநர் மாளிகையை பார்த்துட்டு வெளியே வரும்போது வாசல்ல இருந்த பத்திரிகையாளரை பார்த்துட்டு தலைதெறிக்க ஓடிட்டாரு சார். அதான் அவர் ஏன்னா அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்கணும், ஸ்கிரீன் பிளேலாம் பண்ணி ரிஹர்சல் பண்ண அப்புறம் தான் அவரால் பேச முடியும். நீங்கள் தடால்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எப்படி பதில் தெரியும்? அது அவங்களுக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. அந்த தொண்டர்களுக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. எங்காள் பாருங்க, படையூர் பங்களா விட்டு வெளியில் 10 அடி நடத்திருக்காரு பார்த்தீங்களா? அப்படிங்கிற அளவில் இருக்குது போல. சார், திரிசாக்கு மட்டும் இல்லை, கீர்த்தி சுரேஷுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த பொண்ணுக்கு பிரச்சனைனாலும் தளபதி வந்து களத்தில் இறங்கி நிற்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க சார். ஆக பெண்கள்னாக்கா தளபதிக்கு ஒரு மாதிரின்னு தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது மாதிரிலாம் எந்த பொண்ணாக இருந்தாலும் அவர் அப்படி தான் பார்ப்பாரு. அப்படின்னு திரிஷா மாதிரியும் கீர்த்தி சுரேஷ் மாதிரி தான் அவர் எல்லா பெண்களையும் பார்க்குறாருன்னு தெரியும். பொண்ணுக்காக அவங்க போராடல, அந்த கவர்னரையும் துணைவேந்தரையும் காப்பாற்றுறதுக்கு நடத்துகிற போராட்டம் தான் இதான். சாத்தாங்குளம் சிபிஐக்கு மாற்றினாங்க. ஆச்சு 3 வருஷம் ஆச்சு. பொள்ளாச்சி பாலியல் இது ரேப்பு சிபிஐக்கு மாற்றினாங்க, 3 வருஷம் ஆச்சு. இதையும் சிபிஐக்கு மாற்றுறதுக்கு 3 வருஷம் போட்டு கவர்னரை காப்பாற்றுறதுக்காக இந்த முயற்சி எடுக்கிறாங்க. சிபிஐக்கு விட்டாக்க அது அவ்வளோதான், புத்தியாட்டு. சிபிஐ எந்த கேஸை கண்டுபிடிச்சி இது ஒன்று பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சிபிஐக்கு மாற்றுங்கிறதே வந்து கவர்னரை காப்பாற்றுறதுக்கு எடுக்கிற முயற்சி தான். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக ஒரு போலீஸ் அமைச்சு 3 மணி நேரத்தில் பிடிச்சிருச்சிங்க குற்றவாளியை. அது மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தான். வணக்கம் சார். சார், இந்த தேசிய மகளிர் அணி ஆணையத்தில் எடப்பாடி, அண்ணாமலை, அதுக்கப்புறம் நேற்று வந்த விஜய், கவுன்சிலர் கூட ஆக முடியாத சீமான் வரைக்கும் யார் அந்த சார்னு கேட்டு போராட்டம் நடத்துறாங்க. தமிழ்நாடே ஒரே கேள்விதான் சார் கேட்குது, யார் அந்த சார்? நீங்க சொல்லுங்க சார், யார் அந்த சார்? நீங்களா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், பின்னாடி உங்க பின்னாடி நிற்கிறவராக இருக்கலாம், நான் கூட இருக்கலாம். அந்த சாரை கண்டுபிடிச்சு என்ன பண்றதா இருக்கீங்க? இந்த கேள்வியை யாருக்கிட்ட கேட்கணும்? இந்த சம்பவம் நடந்த இடம் எது? எந்த இடத்துல நடந்தது? அண்ணா யூனிவர்சிட்டி சார். அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் பல்கலைக்கழக வேந்தரை கேட்டால் அவர் சொல்கிறாரு. அதை விட்டுட்டு போராட்டத்துக்கு நடத்துறீங்க. சீமானுக்கு அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளார போக தெரியாதா? விஜய்க்கு போக தெரியாதா? பல்கலைக்கழகத்துக்குள்ளார நடந்தது. பல்கலைக்கழகம் வந்து யார் கீழே இருக்குது? துணைவேந்தர் கீழே இருக்குது, ரெஜிஸ்ட்ரார் கீழே இருக்குது. அவங்க ரெண்டு பேர்த்தையும் இப்போ கேட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களே, யாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அவங்கள போய் கேட்கறத விட்டு ரோட்டில் வந்து போராட்டம் நடத்தாங்கன்னு அர்த்தம். யாரையோ காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, யாரையோ காப்பாற்று. அதெல்லாம் அந்த துணைவேந்தரையும் அந்த குற்றத்துக்கு பற்றி கவலைப்படாத ஆட்களையெல்லாம் காப்பாற்றுறதுக்காக இந்த இவங்க விஜய், சீமான் எல்லாம். ஆக இவங்கெல்லாம் வந்து பாஜகவுடைய பி டீம்ங்கிறதுக்கு இதை விட ஆதாரம் என்ன இருக்குது? கவர்னரை காப்பாற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. கவர்னருக்கால தானே இருக்குது பல்கலைக்கழகம். சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினாங்கல்ல, துணைவேந்தர்கள் நியமிக்கிற அதிகாரம் முதலமைச்சருக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. அந்த தீர்மானத்தை தூக்கி குப்பையில் போட்டு அந்த கையெழுத்து போடாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறது யார்? கவர்னர் ரவி தானே. இதுக்கு வந்து கவர்னர் ராஜ்பவன் முன்னாடி இல்லை போராட்டம் நடத்திருக்கணும். அதை விட்டுட்டு எங்கேயோ போய் போராட்டம் நடத்தினா என்ன அர்த்தம்? அந்த சார் யாருன்னு போய் அந்த பல்கலைக்கழகம் துணைவேந்தருக்கு போய் கேட்டால் தெரியுது, சொல்கிறாரு. இதுக்குன்னு அதுக்கு போராட்டம்.
அந்த பெண்ணுக்கு நடந்த துர்பாகியத்தை வச்சு இவங்க அரசியல் பண்ண பார்க்குறாங்க, அதில் ஒரு புலம் நடத்த பார்க்குறாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் இவங்க. மக்களுக்கு புரியுது, இவங்களை பற்றி புரியுது. விஷயம் உண்மை வெளியே வரணுன்னாக்கா அந்த துணைவேந்தரை கேட்டால் விஷயம் தெரிஞ்சுட்டு போகுது. இதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய போராட்டம்? இது உடனே நீங்களும் கேமரா தூக்கிட்டு வந்துட்டீங்க. சார், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பொண்ணோட ரேப் கேஸ்ல வந்து ஏதோ ஒரு பெரிய முக்கிய புள்ளி இருக்கிற மாதிரி தான் எல்லாம் அந்த சாரியாருன்னு கேட்குறாங்களே சார். தெரியாது, முக்கிய புள்ளி யாராவது இருக்கத்தான் செய்வாங்க. இவ்வளோ தூரத்துக்கு உள்ளே போய் செய்கிறாங்கன்னாக்கா அந்த ஆள் முக்கியமான ஆளாக தான் இருப்பாங்க. கைது செய்யப்பட்ட அந்த ஞானசேகரன் யார்? அவர் பெரிய முக்கிய புள்ளியா? ஒரு சாதாரண ஆள் தான், பிரியாணி கடை வச்சுக்கிற ஆள் தான். அவர் என்ன முக்கிய புள்ளி? அவர் தானே எல்லாமே பண்ணியிருக்காரு. அந்த ஆள் 10ஆம் பொதுவில் சொல்லிட்டு போயிருக்காரு. நல்ல காலம் ஏதோ சார்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இஷ்டத்துக்கு 4-5 பேரை சொல்லிட்டு போயிருந்தாங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கதையெல்லாம் பேசியிருக்கலாம். கோர்ட்டில் தான் அங்கே சொன்னாங்க. அந்த ஆள் எல்லா தலைவரோடும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருந்திருக்கு. அந்த ஃபோட்டோ வச்சுக்கிட்டு உடனே அண்ணாமலை ஒரு சீன் ஒன்று போட்டார். கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? நாங்கள் கூட தான் கல்யாண காட்சிக்கெல்லாம் போவோம், எங்கள் கூட நீதிபதிகளோட ஃபோட்டோ எடுத்துதான் அப்படின்னா அவங்களுக்கு எங்களுக்கு தொடர்பு பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. இதில் இன்னொரு கேள்வி இருக்குது. அந்த குற்றவாளியை பிடிக்கிறது 3 மணி நேரத்தில் அவங்க போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அடுத்த 10வது நிமிஷம் திமுக காரர்களோட இருக்கிற ஃபோட்டோ, அந்த குற்றவாளி இருக்கிற ஃபோட்டோவை வந்து அண்ணாமலை வெளியிடுறாரு. எப்படி அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு ஃபோட்டோ கிடைச்சது? யாராவது அதை விசாரிச்சிங்களா? உனக்கு அந்த ஃபோட்டோ அது எப்படி கைதான 10வது நிமிஷம் உனக்கு அந்த ஃபோட்டோ எப்படி கிடைச்சது? ஆக அந்த குற்றவாளி அதை அண்ணாமலைக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருந்திருக்குன்னு ஏன் சந்தேகப்படக்கூடாது? இதெல்லாம் கேட்டிங்களா? அண்ணாமலை கிட்ட போய் கேட்டிங்கன்னா எப்படிங்க உடனடியாக உங்களுக்கு அந்த ஃபோட்டோ கிடைச்சுன்னு போய் கேட்டிங்களா? என்கிட்ட வந்துட்டீங்க. இப்போ நான் அந்த ரேப்பில் கலந்துக்கிட்டோமே, லகால அந்த சார் நான் சொல்லாமல் இருக்கீங்க, அது ஒன்றும் சந்தோஷம். சார், கிண்டி ஆளுநர் மாலைக்கு வந்து நேற்று விஜய் போய் பார்த்துருக்காரு சார். இதுவே நீங்களோ நானோ இல்லை சாமானிய மக்களோ போய் ஆளுநரை உடனடியாக பார்க்க முடியுமா? எதனால் போய் அப்படி பார்க்குறாரு? அதை தான் நான் தான் சொல்கிறேன்ல, பி டீமுங்க, பாஜகனுடைய பி டீமு முதலாளி சொல்லியிருப்பார், கவர்னரை பார்த்த மாதிரி ஒரு ஷோ ஒன்று காட்டுன்னு போயிருக்காரு. அவ்வளோதான். என்ன ஒரு சந்தோஷம், கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டார், அதுக்கு அவருக்கு நன்றி சொல்லணும். இது ஒரு பொதுமக்கள் விஷயத்தில் வந்து இது காட்டிக்கிறதுக்காக முதல் முறையாக ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஒரு யாரையோ பார்க்க போயிருக்காரு. இன்னும் அப்படி அவர் எதுக்காக கவர்னரை பார்க்க போனார் யாருக்கு தெரியும்? இதுக்காக தான் போனார்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் பத்திரிகையாளரை ஒரு சந்தித்த மாதிரி தெரியலையே. சொந்த விஷயமா இருந்திருக்கு, வீட்டுக்கு பவர் சப்ளை சரியாக வரல, இல்லை ஏதாவது வேறு ஏதாவது கேட்கறதுக்கு கூட போயிருக்கலாம். கவர்னரை போய் பார்க்கறது அவர் எதுக்காக பார்த்தாருன்னு யாருக்கு தெரியும்? இதையும் அதையும் ஏன் போட்டு கிளப் பண்ணுறீங்க, சேர்த்துறீங்க? நீங்களாம் ஏன் முடிவு எடுக்கிறீங்க? அதுக்கு நானும் பார்க்குறேன். இந்த நிமிஷம் வரலையும் யாரும் துணைவேந்தரை போய் பார்க்கறதுக்கோ ரெஜிஸ்ட்ராரை பார்க்கறதுக்கோ நீங்கள் யாரும் முயற்சி எடுக்கவே இல்லையே. சுற்றி என்ன மாதிரி ஆளுங்களை தான் சுற்றி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா கவர்னர் துணைவேந்தரை காப்பாற்ற பார்க்குறீங்களா? இல்லை அந்த பல்கலைக்கழக நிர்வாகிகளை காப்பாற்ற பார்க்குறீங்களா? ஏன் ஒரு மீடியா கூட அந்த பக்கம் போக மாட்டேங்குது? பிரிண்ட் மீடியா பார்க்குறேன், சேட்டலைட் மீடியா பார்க்குறேன், டிஜிட்டல் மீடியா பார்க்குறேன், யாரும் அந்த பக்கம் போக மாட்டேங்கிறீங்க? மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் அவரோட தொலைபேசி தொடர்பு கொள்ள முயன்றும் அவர் எடுக்கவில்லைன்னா அது செய்தி போடுங்க, அதை கூட காணாம. இந்த நிமிஷம் ஒரு மீடியா போய் பார்க்கலையா? அது துணைவேந்தரையே இதையும் எந்த அத்தாரிட்டியில் நான் சொல்கிறேன்னா, நான் பதிவாளராக இருந்தவன். சென்னை மருத்துவக் கல்லூரி பல்கலைக்கழகமாக இருந்தபோது அதனுடைய பதிவாளராக இருந்தவன். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் நான் வந்து கண்ட்ரோலராக இருந்தவன். எனக்கு பல்கலைக்கழகத்தை பற்றி தெரியும். அந்த 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 விதிமுறைகளுக்காக தான் இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதை நீங்கள் வந்து யாரோ கேட்குறான்ற மாதிரி பதில் சொல்ல முடியாது. ஏன் நான் பொறுப்போட சொல்கிறேன். இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது ரெஜிஸ்ட்ராரும் விசியும் தான். அவங்கள தவிர மிச்சம் எல்லாத்துக்கிட்டையும் போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. போராட்டம் நடத்திருக்க வேண்டியது அண்ணா பல்கலைக்கழகத்தில் தான் நடத்திருக்கனால வள்ளூர் கோட்டத்துக்கிட்ட போய் ஏன் நடத்துகிறாங்க இவங்க? வள்ளூர் கோட்டத்தை சுற்றி வித்யோதயா ஸ்கூல் ஒன்று தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வேறு இருக்கிறதா தெரியல. சார், இந்த மாணவ விஷயத்தில் ஏடிஎம்கே வந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க. அதில் எடப்பாடி பழனிசாமியை புகழ்ந்து அண்ணாமலையை வந்து பேசிக்கிட்டு இருக்காரு சார். இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஏன்னா பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இன்னும் ஒன்று அது அண்ணாமலை கூட்டணியில் இருந்தபோது தான் நடந்தது. இன்னைக்கு ஒன்று என்னாச்சு? அது வீடியோவாக வந்தது இல்லை. இதுவாவது அந்த பொண்ணு புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இருந்துச்சு. அது அந்த ரேப் பண்ணும்போது வீடியோ எடுத்துல விட்டானுங்க அந்த பசங்க. இன்னைக்கு ஒன்று என்னாச்சு? சிபிஐகிட்ட கொடுத்தீங்க, சிபிஐ பத்திரமா வச்சுருக்காங்கல்ல, அதனால தான் பாராட்டியிருக்காரு. அது மாதிரி இதையும் மூடி மறைச்செல்லாம் சொல்லியிருக்காரு என்னமோ. இந்த விஷயத்தையும் மூடி மறைச்சு கவர்னரை காப்பாற்றிடலாம் சொல்லியிருக்காரு என்னமோ. சார், சீமானை வந்து 100 பேரை திரட்டிட்டு வள்ளூர் கோட்டத்தில் போய் போராட்டம் நடத்துறாரு. எதிர்கட்சி எல்லாமே ஒன்று கூடி ஆளுங்கட்சி ஒரு பயத்தை காட்டிட்டு இருக்காங்கள போல தோணுதே சார். அப்போ ஆளுங்கட்சி பயந்துட்டாங்க. ஆளுங்கட்சிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? ஆளுங்கட்சிக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்?
இதை வந்து ஆளுங்கட்சி பக்கமாக திருப்பி விடுறதுக்கு தான் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு நீங்கள் எல்லாம் வந்து என்ன துணைவேந்தரை காப்பாற்றுறதுக்கு கவர்னரை காப்பாற்றுறதுக்கு இதை எடுத்துக்கிற முயற்சியாக தான் இப்போ நீங்கள் வந்துருக்கிறத நான் பார்க்குறேன். சார் விஜய் பாத்தீங்களா, அவர் வீட்டை விட்டே வரமாட்டாருன்னு எல்லா மக்கள் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப கிண்டி போய் தமிழ்நாட்டையே கதற விட்டுருக்காருல்ல சார் ஆளுநர் மாளிகைக்கு. தமிழ்நாட்டை கதற இல்லைங்க, நீங்கள் தான் கதறிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சினிமாக்காரன் வந்துட்டாக்க சொல்லணுமா தமிழ்நாட்டு மீடியாவுக்கு உடனே? ஏங்க பழனிசாமி 3 நாளைக்கு அந்த சம்பவம் நடந்த போதே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி வந்து போராட்டம் நடத்தினார். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடியே நடத்தினார். யாராவது நீங்கள் பார்த்தீங்களா அதை பற்றி? ஏன்னா அவர் வெறும் அரசியல் பார்ட்டி, சினிமாக்காரன் இல்லை. இது சினிமாக்காரர் உடனே போயாச்சு, உடனே பல்ல காட்டிட்டு போயிட்டீங்க. இப்படி தாங்க பண்ணுறீங்க. மீடியா ஏன் இப்படி அலைகிறீங்க சினிமாக்காரர் பின்னாடி? என்னத்துக்கு இப்படி அலைகிறீங்க? அண்ணாமா தமிழிசை வந்து போராட்டம் நடத்துறாங்க, தகவலாவது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அவங்க சினிமாக்காரர் இல்லை. இதில் போயிட்டு வந்தாரா தமிழ்நாடே அலறிக்கிட்டு இருக்கான். நீங்கள் தான் அலறிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்கள் யார் மக்கள் யாரும் அதை பற்றி சட்டம் கூட பண்ணல. நீங்கள் தான் அலறிக்கிட்டு இருக்கீங்க. சார் விஜய் ஆளுநர் மாளிகையை பார்த்துட்டு வெளியே வரும்போது வாசல்ல இருந்த பத்திரிகையாளரை பார்த்துட்டு தலைதெறிக்க ஓடிட்டாரு சார். அவருக்கு ஏன்னா அது வந்து அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் எழுதி கொடுக்கணும், ஸ்கிரீன் பிளேலாம் பண்ணி ரிஹர்சல் பண்ண அப்புறம் தான் அவரால் பேச முடியும். நீங்கள் தடால்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எப்படி பதில் தெரியும்? அதெல்லாம் இருக்குது இல்லை, பிரச்சனை இருக்குல்ல, இந்த பிரச்சனையெல்லாம் அவருக்கு இருக்குல்ல. சார் பெண்களுக்கு நீதி கேட்டு புஷி ஆனந்த் வந்து நேற்று கைது செஞ்சிருக்காங்க சார். அதுக்கு விஜய் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. டிவிகே கட்சியில இருந்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் இப்போ வரைக்கும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. எத்தனை இடத்துல நடத்தினாங்க? என்ன சார் எத்தனை இடத்துல நடத்தினாங்க? முக்கியவாசி இன்னைக்கு வரைக்கும் சென்னையில ஃபுல்லும் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் தமிழ்நாடு முழுக்க நீங்கள் சென்னை தான் தமிழ்நாடா? ஏங்க இப்படி சினிமாக்காரர் ஏதாவது ஒரு அரைக்குறை ஏதாவது நடத்தி விட்டாக்கா அதுக்கு அப்பேற்பட்ட விளம்பரம் கொடுக்கு. தமிழ்நாடு அப்படியே பரபரத்துக்கு நிற்கிது, பஸ் நின்று போச்சு, ட்ரெயின் ஓடல, பிளேன்லாம் இறங்கிடுச்சுன்ற மாதிரி ஏன் கதை விட்டுருக்கு? என்னத்துக்கு இப்படி பேசுறது? இப்படி எல்லாம் சொல்லி ஒரு ஆளை தலைவன் ஆக்கிட முடியாதுங்க. தலைவன் ஆக்கிட முடியாது. விளம்பரத்தினால தலைவன் ஆகிட முடியும்னா அந்த காலத்தில் பெரிய பத்திரிகை நடத்துகிறவங்களாம் அரசியல் கட்சிக்கு வந்தாங்க. அவங்களாம் ஒன்றும் பெருசாக வரல. அதெல்லாம் ஞாபகம் வச்சு மக்களோட மக்களாக இருந்து மக்களுடைய பிரச்சனைகளோட சேர்ந்து எல்லாம் பண்ணால் தான் அரசியல் தலைவனாக வர முடியும். சினிமா இல்லை இது. டப்பிங் ஒருத்தர் பேசிவிடுவாங்க, பின்னணி ஒருத்தர் பாடிடுவார், ஸ்டண்ட்டுக்கு டூப் போட்டு பண்ணிவிடுவாங்க, மூஞ்ச மாத்திரம் காட்டிட்டு போய் பணம் சம்பாதிக்கிற தொழில் இல்லை அரசியல். நேராக வரணும். நீங்கள் இங்கே டூப் போட முடியாது, இப்போ ப்ளேபேக் சிங்கர் இருக்க முடியாது, டப்பிங் வாய்ஸ் கொடுக்க முடியாது. நேரடியாக தான் வரணும். அதை முதல்ல உங்கள் சினிமா கட்சி அந்த சினிமா தலைவர்களுக்கு சொல்லி வைங்க. இது அவ்வளோ சுலபம். தமிழ்நாடு முழுக்கங்கிறீங்க. கேட்டாக்க சென்னையில் நடந்து அது கவர்னரை பார்த்து உங்களுக்கு போராட்டம். ஸ்ரீஆனந்த் எதுக்காக கைது பண்ணாங்கன்னு தெரியல. தேவையில்லாமல் விளம்பரம் காரத்தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான் பண்ணிட்டு சட்டம் பண்ணாமல் விட்டுட்ருக்கு. சார் டிவிகே கட்சி தொண்டர்கள் வந்து பனையூர் தாண்டி வரமாட்டாரு விஜய் அப்படின்னு சொன்னவங்க இப்போ ஆளுநரையே சந்திச்சுட்டு வந்திருக்காரு பார்த்தீங்களா, அதான் சார் கெத்து அப்படின்னு பேசிட்டு அவங்களுக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. அந்த தொண்டர்களுக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. எங்காள் பாருங்க பனையூர் பங்களா விட்டு வெளியில 10 அடி நடத்திருக்காரு பார்த்தீங்களா அப்படிங்கிற அளவுல இருக்குது பொழப்பு. இதுவே விஜய் கொடுத்துருக்கு. அவங்க தொண்டர்களே கொடுக்குற சர்டிஃபிகேட்டு. கவர்னரை பார்க்கறதுக்கு ஒரு போனாராம்மா, ஒரு 2 பஸ் ஸ்டாப் தாண்டி கிண்டி இருக்குது. அங்கே வந்து பார்த்துட்டு போனதே வந்து வெளியூருக்கு போன மாதிரி அவங்க தொண்டர்கள் நினச்சிக்கிறாங்கன்னா அந்த தொண்டருடைய இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட் ஐக்கியூ எப்படி இருக்குதுன்னு புரியுது நமக்கு. அவ்வளோதான் தெரியும் சார். அது மட்டும் இல்ல சார், திரிசாக்கு மட்டும் இல்ல, கீர்த்தி சுரேஷுக்கு மட்டும் இல்ல, இனிமே தமிழ்நாட்டுல எந்த பொண்ணுக்கு பிரச்சனைனாலும் தளபதி வந்து களத்துல இறங்கி நிப்பாரு அப்படின்னு சொல்றாங்களே சார். ஆக பெண்கள்னாக்கா தளபதிக்கு ஒரு மாதிரின்னு தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த பொண்ணா இருந்தாலும் அவர் அப்படித்தான் பார்ப்பாரு அப்படின்றாரு. திரிஷா மாதிரியும் கீர்த்தி சுரேஷ் மாதிரி தான் அவர் எல்லா பெண்களையும் பார்க்குறாருன்னு தெரியுது. இது பாசிட்டிவாக எடுத்துக்கிறதா நெகட்டிவாக எடுத்துக்கிறதான்னு எனக்கு புரியலை. இது பாராட்டுறாங்களா கிண்டல் பண்ணுறாங்களான்னு எனக்கு புரியலை. அது அவங்க தான் விளக்கம், அவங்க தொண்டர்கள் தான் விளக்கி சொல்கிறோம். சார் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவியோட விஷயத்த எதிர்கட்சி எல்லாம் இந்த அளவு பெரிய விஷயமா மாத்துறாங்களே, ஏன் சார்? இதை வந்து அரசியல் எதிர்கட்சிகள் வந்து பெரிய விஷயமா பண்ண வேண்டிய விஷயம் தாங்க இது. அதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இதில் என்ன எங்கே இது பண்ணிட்டாங்கன்னா மம்தா பானர்ஜியை பற்றி அப்படி தான் பண்ணாங்க. அகில இந்திய அளவில் வந்து போராட்டம்லாம் நடத்துனாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, அந்த டிஎன் யாரியான்னு கேட்டாங்க. ஒரு இப்போ வீட்டில் திருடு நடக்குதுன்னு வச்சுங்க, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் தான் போலீஸ் வர முடியும், இல்லாட்டி போலீஸாக உள்ளே வர மாட்டாங்க. நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். வீட்டில் நடந்தாலும் இது தான். ஒரு கல்லூரியில் நடந்ததுன்னா கல்லூரி முதல்வர் தான் அதுக்கு வந்து தகவல் சொல்லணும். ஹாஸ்டல் நடந்தால் ஹாஸ்டல் வார்டன் தான் வந்து தகவல் கொடுக்கணும்.
அப்போ தான் போலீஸ் உள்ளே வர முடியும். போலீஸ் எல்லா இடத்துலையும் ரோட்டில் நடந்ததுன்னா தான் அதை போலீஸ் வந்து நிற்பாங்க. பொது இடங்கள் நடந்தால் தான் போலீஸ் வருவாங்க. வீடுகள்லையோ ஹோட்டலில் நடந்தால் கூட ஹோட்டல் இன்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாம் அடிப்படை. இதெல்லாம் வந்து மீடியாக்கள் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. இதை வந்து என்ன கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இது ஆனால் இப்போ நான் சொல்கிறது மூலமாக பொதுமக்களுக்கு இந்த விஷயம் போய் சேரும். ஏன்னா நான் இப்போ ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எங்களுடைய மாணவர்களோட தடவை ரோட்டில் அடிச்சுக்கிட்டாங்க. ரோட்டில் அடிச்சு உடனே போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. நாங்கள் தான் போனோம். எப்படி எங்கள் மாணவர்களை கைது பண்ணாங்க? உங்கள் கல்லூரிக்குள்ளார நடந்துருந்தால் நாங்கள் வந்திருக்க மாட்டோம். ரோட்டில் வந்து அடிச்சுக்கிட்டாங்க. பொதுமக்கள் பாதுகாப்பு எங்களுதுன்னு அப்போ தான் வந்து கவர்மெண்ட் வரும். போயிருக்கிறோம், நிறையா தடவை போயிருக்கிறோம். கல்லூரி காம்பவுண்ட் விட்டு வெளியே போயிட்டாக்க தான் போலீஸ் வரும். காம்பவுண்டுக்கு உள்ளார நடந்தாக்க நீங்கள் நம்ம சொல்லாமல் உள்ளே வர முடியாது, எங்கேயா இருந்தாலும். இப்போ இதுக்கு வந்து நான் தான் தெளிவாக எடுத்த எடுப்புலேயே சொன்னேன். சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமிக்கின்ற அதிகாரம் வந்து முதலமைச்சருக்குத்தான் இருக்க வேண்டும்னு சொல்லி சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் போட்டு கவர்னர் ரவி கிட்ட கொடுத்தாங்க. ரவி இன்னைக்கு வரல இந்த மசோதாவில் கையெழுத்து போடாமல் வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்டவர் தானே பொறுப்பு எடுத்துக்கணும். பல்கலைக்கழகத்துக்குள்ளார தமிழ்நாடு அரசாங்கம் வரக்கூடாதுங்கிறது தானே அவர் போட்டுருக்காரு. அதனால தான் நான் போக முடியாமல் இருக்குது. இந்த நிமிஷம் வரல கவர்னர் பர்மிஷன் கொடுக்கல தமிழ்நாடு அரசாங்கம் உள்ளே போகிறதுக்கு. அதை பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணதுனால தான் போலீஸ் போச்சு. இல்லாட்டி எப்படி போலீஸ் எப்படி போயிருக்க முடியும்? பல்கலைக்கழக துணை வந்து கொடுக்கலீங்க கம்ப்ளைண்ட்டை. அந்த பொண்ணு தான் பாதிக்கப்பட்ட பொண்ணு கொடுத்துருக்க வேண்டியது யாருக்கிட்ட கொடுத்துருக்கிறது? அந்த ரெஜிஸ்ட்ரார்கிட்ட கொடுத்துருக்கணும். இல்லாட்டி துணை வந்து அவரெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லி கல்லூரி இப்படி ஆகிருக்குது போலீஸ் வரணும்னு சொல்லி இருக்கணும். அவர் சொல்லல. இந்த நிமிஷம் வரலும் துணைவேந்தர் எங்கே பேசினார்? அந்த ரெஜிஸ்ட்ரார் யார்? என்ன ஆனார்? இது வரல அவங்க கிட்ட ஒருத்தவங்கள நீங்களும் போய் கேட்கலையே. நீங்களும் அதை போய் கேட்கலையே. அதான் திசை திருப்பறதுக்காக தான், அரசாங்கத்துக்கு பொறுப்புங்கிறது காட்டுறதுக்காக தான் அவங்க பிடிஎம் சீமானு விஜய் இவங்கெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க. பாஜகவில் நியமிக்கப்பட்ட கவர்னரையும் அவர்களால் நியமிக்கப்பட்ட துணைவேந்தரை காப்பாற்றுறதுக்கு தான் இவங்க அந்த போராட்டத்தை நடத்தி திசை திருப்ப பார்க்குறாங்க. ஒன்றுக்காக அவங்க போராடல. அந்த கவர்னரையும் துணைவேந்தரையும் காப்பாற்றுறதுக்கு நடத்துகிற போராட்டம் தான் இதெல்லாம். சார், அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாமே ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைக்கிறாங்க. தமிழ்நாடு காவல்துறை வந்து அந்த பெண்ணோட வழக்குல சரியான விசாரணை பண்ணல. ஸோ இதை சிபிஐக்கு மாத்துங்கன்னாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிபிஐக்கு மாற்றணுங்கிறது கரெக்ட். ஏன்னா அப்போ தான் இப்போ பாருங்க சாத்தாங்குளம் சிபிஐக்கு மாற்றினாங்க. ஆச்சு 3 வருஷம் ஆச்சு. பொள்ளாச்சி பாலியல் இது ரேப்பு சிபிஐக்கு மாற்றினாங்க. 3 வருஷம் ஆச்சு. இதையும் சிபிஐக்கு மாற்றுறதுக்கு 3 வருஷம் போட்டு கவர்னரை காப்பாற்றுறதுக்காக இந்த முயற்சி எடுக்கிறாங்க. சிபிஐக்கு விட்டாங்க அது அவ்வளோதான் புத்தியாட்டு. சிபிஐ எந்த கேஸை கண்டுபிடிச்சி இது வரலும் பதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கேஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சிபிஐக்கு மாற்றுங்கிறதே வந்து கவர்னரை காப்பாற்றுறதுக்காக எடுக்கிற முயற்சி தான். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக ஒரு போலீஸ் அமைச்சு 3 மணி நேரத்தில் பிடிச்சிருச்சிங்க குற்றவாளியை. அது மாதிரி பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் தான் இந்த சிபிஐக்கு மாற்றுங்கிறாங்க. சிபிஐக்கு மாற்றினா முடிஞ்சு போச்சு. இந்த பொண்ணு கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். பொள்ளாச்சி வழக்கு, சாத்தாங்குளம் வழக்கு போலவே கிண்டி இன்ஜினியரிங் காலேஜ் வழக்குன்னு போயிடும், முடிஞ்சு போச்சு. அடுத்த ஜென்மம் தான். எல்லாமே வந்து கவர்னரையும் துணைவேந்தர் இவங்களெல்லாம் பதிவாளரை காப்பாற்றுறதுக்காக எடுக்கப்பட்ட முயற்சி தான், வேற ஒன்றும் இல்லை சார். ஆனால் தேசிய மகளிர் அணி ஆணையம் வந்து முழுமையாக விசாரிச்சுட்டு சம்மந்தப்பட்ட பெண்ணை வந்து போலீஸ் மிரட்டி இருக்கிறதா சொல்கிறாங்களே சார். தேசிய மகளிர் ஆணையம் அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் நமக்கு புரியாத ஒரு விஷயம். எங்கே தேசிய மகளிர் ஆணையமாக வந்து இந்த பொள்ளாச்சி வழக்கில் வந்து காணுமே எவ்வளோ பிரச்சனைகள் வந்து தேசிய மகளிர் ஆணையம் என்னைக்கு வந்து அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் இன்றைக்கி சந்தேகத்துக்குரியதாக தானே இருக்குது. எத்தனை இடங்களில் தேசிய மகளிர் ஆணையம் வந்து நின்று இருக்குது. இதை சொல்கிறது மூலமாக அதை வந்து போலீஸ் மிரட்டாங்க. அந்த பெண்ணுக்கு நடந்த நிகழ்ச்சியை விட்டுட்டு போலீஸ் அட்ராசிட்டி இதை பற்றி பேசிட்டு அந்த குற்றவாளி யாருங்கிறத பற்றி அந்த மகளிர் ஆணையம் கேட்கலையே. போலீஸ் மேலே தப்பு கண்டுபிடிக்கிறதே தான் போயிருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அவங்க போகலை.